பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 41:11 வாசிக்கிறோம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சடையவர்கள், உன்னோடு கூட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். இந்த நாளின் செய்தியாக பயப்படாதிருங்கள் என்று வாசிக்கும் போது ஆண்டவர் பயத்தை குறித்து இங்கு ஆணித்தரமாக சொல்கிறார். அநேக வேளை நமக்கு அநேக சத்துருவாக இருக்கிறார்கள். இது இருப்பவரை ஆண்டவர் பழிவாங்கிறதுக்கு மாத்திரமல்ல, அந்த தேவனை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அந்த தேவனை அவர்கள் பின்பற்ற வேண்டும், அந்த தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற நேரத்திலே தேவன் செயல்பட நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை பிரேமையில் நம்ம அன்பு காட்டி மன்னிப்பதே நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். தேவ குணத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் நானும் பிரதிபலிக்க வேண்டும். அதை மற்றவர்கள் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய பேச்சை பார்க்கும்போது, நம்முடைய செயலை பார்க்கும்போது, நம்முடைய அனுதின வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனை பிரதிபலிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அங்கு வேதத்திலே வாசிக்கிறோம், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு உருக்கமான அந்த தேவ சத்தம் நம்முடைய இருதயத்தை நிச்சயமாகவே பலப்படுத்தும். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் நம் வழக்குகளை நிச்சயமாகவே அந்த தேவன் கவனித்துக் கொள்வார். சர்வ வல்லமுள்ள பாதுகாவலர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த தேவைகளை நமக்கு செய்து தேவன் ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய சத்துக்கள் மத்தியிலும் தேவன் நமக்கு அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வரலாம். ஆனாலும் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு தெரியாமலே தேவன் நம்முடைய தேவையை எல்லாம் சந்திக்கிறார். நீங்கள் நானும் ஜபிக்காமலே, நீங்கள் நானும் கேட்காமலே ஆண்டவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். அந்த நெப்போலியன் ஒரு போரில் தோற்று போவதாக கூறினார். ஆனால் விக்டர் ஹிரியோ அந்த மலையில் சாலையில் பொதுமையதால் தன் போர்த்தல வளங்களை நகர்த்தி செல்லும்படியாக போயிற்று. தேவனுடைய வழிகள் என்று பார்க்கும்போது அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அந்த ஆவிக்கு அந்த காதலுக்கு எதிராக பரிசுத்தவான்கள் அங்கே தொடுத்துள்ள போராட்டத்தில் தேவக்கரம் அவர்களுக்கு உதவுவது. அப்படியாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். அந்த மரியாதையிடம் சென்று அங்கே தேவதூதர் சொன்னார், பயப்படாதே என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கும் இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுக்கிறார். எனவே அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நாளும் சமாதானமாய் இந்த நாளில் துவங்குவோம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக.